ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன பேர் என்ன சார்? திகில் பாண்டி. நோ சொல்லுங்க சார். மடப்பட பேசிட்டு இருக்கும்போது மைக் கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் தொலைங்க எல்லாரும். சார் 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 அந்த கவர் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர். மைக் 1. எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? 3. எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? மைக் 4. பாஸ். நீ எங்கடா நிக்கிற? இங்க தான் பாஸ் நின்னுக்கிட்டேன். நிக்கிறியா? மைக் 1, மைக் 2, மைக் 3. எல்லாரும் வாங்கடா இங்க. எஸ் பாஸ். இதுல ஒண்ணும் குறைச்சல. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அன்பாக்சிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது DJI மைக் மினி. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது தான் கிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் மைக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கிட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிசீவர், 2 மைக்கு அண்டு டைப் வந்து நீங்கள் வந்து C டைப்ஸு எந்த மொபைல் நீங்கள் இது பண்ணுறீங்க அதுக்கேற்ற நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சார்ஜிங் கேஸோடு கிடைக்கும். சார்ஜிங் உங்களுக்கு மார்க் ஆகும். ஸோ இதுதான் மெயின் மைக். இது இல்லாமல் புக்லெட்ஸ், மேனுவல், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பவுச்சும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பவுச்சஸில் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா ஏர் லாக் பண்ண அந்த புசு கொட்டி அண்ட் 1 மோர் கேபிள். இப்போ நீங்கள் கேமராவோட கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் இருக்குன்னா கொடுப்பாங்க. இது வந்து 2 பேர் இருக்குது. நான் இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒயிட்டு அண்டு பிளாக்கு. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து நீங்கள் காற்று வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நாய்ஸு வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும், விண்டு கேன்சல் அந்த காற்று உங்களுக்கு இருக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து மைக்கில் கிளிக் பண்ணிக்கலாம். சாரி, ஓகே, இங்கே இருக்குங்க. ஏன்னா இதுதான் மைக்கோட கரெக்டாக இதில் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த எல் ஷேப் இருக்குது பாருங்கள், யூ ஷேப். ஸோ இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது கிளிப்பு மோடு தாங்க, மேக்னெட்டில் வந்து கிடையாது. ஓகேவா? இது வந்து சார்ஜிங்காக தான் இருக்குது. இப்போ இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பின் இருக்கும்ல, அதுக்கான சார்ஜ் மேக்னெட் பின் தான். நான் கூட மேக்னெட் பின்னில் தான் மைக் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சேன், இல்லை. ஸோ இந்த யூ ஷேப் இருக்குல்ல, பாருங்கள், நம்ம தலையில் போடுற பேண்டு மாதிரி தான். போட்டு ஒரு அழுத்தணுன்னா செட் ஆகிடுது. ஸோ இவ்வளோதான் மைக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் இல்லை விண்டு அதிகமாக இருக்குது, இல்லை ட்ராவல் பண்ணுற இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது நாய்ஸ் வந்து நல்ல ரிடக்ஷன் ஆகும். மற்றபடி இன்டோர் ஸ்டூடியோவில் பண்ணுறீங்கன்னா தேவை இருக்காது. பட் ஓகே, இட்ஸ் குட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக் 2 கொடுத்துருக்காங்க, 3.5 mm. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைப் A to டைப் C. ஸோ இந்த கேபிள்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம கிட்ட இருக்கிறது. அண்டு ரொம்ப பட்ஜெட்டு ஆக்சுவலாக மற்ற மைக்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது. அண்ட் திஸ் இஸ் த லேட்டஸ்ட்டு ரிலீஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெயிட் வந்து 10 grams தான். ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஹைலைட். ரொம்ப சின்னதாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மைக் 2 வந்து உள்ளே வச்சுட்டு மேக்னெட் வெளில வைப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு பதில் இதையே நீங்கள் வச்சா கூட ஒன்றும் தெரியாது, அவ்வளோ சின்னது. அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து உங்களுக்கு 48 hours வந்து ஆப்ரேஷன் வரும். ஆல்மோஸ்ட் 2 days நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வித்தவுட் சார்ஜ், நீங்கள் ஃபுல் கேஸ் சார்ஜ் எடுத்துட்டீங்க வெளில போகிறீங்கன்னா 2 நாள் ட்ரிப்புக்கு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் 2 லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி நான் வாங்கினது தான். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் பட்ஜெட் மைக்காக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் மொபைலில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மொபைல் இல்லை, நான் வந்து கேமரா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆக்ஷன் கேமராஸில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து அதிலே போய் நீங்கள் வந்து ரொம்பலாம் இது பண்ண தேவையில்ல. அதை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் அது ஒன்ஸ் நீங்கள் ப்ளூடூத்தில் அதை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிடும். இது ப்ளூடூத் ஃபார் மொபைல். அண்ட் இதுக்கு வந்து டிஜே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்ஷன் 4, 3, 5 எதுனாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் காட்டின கண்டென்ட் தான் இங்கே இருக்குது. உங்கள் டீட்டெயில்ஸ் வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 2 மைக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு இங்கே காட்டுது க்ரீன். அப்படி இதுதான் உங்களுக்கு வால்யூமும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 6, 12, -6, -12. ஸோ கனெக்ஷனுக்கு இதுதான் அந்த லிங்க்கு இது பண்ணுறது. இப்போ நீங்கள் கேமராவோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு அந்த 3.5 mm ஜாக் வந்து நீங்கள் இந்த ரிசீவரில் இங்கேயும் கேமராலையும் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணி உங்களோட மொபைல்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மொபைல் வந்து உங்களோட நேட்டிவ் இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ கனெக்ட் பண்ணாத படி அதுக்கு ஒரு ஆப்பும் இருக்குது. நான் வேணால் அது டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அது மூலிமா நீங்கள் பண்ணிவிட்டு கேமரா தான் அது உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இது கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நேட்டிவ் கேமராவோட இது எனக்கு ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னா அது தனித்தனியாக நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிஜேயோட இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஆக்ஷன் கேமராவோட ஸோ மேலே மெனூஸில் நீங்கள் பாருங்கள். செட்டிங்ஸில் வாய்ஸ் கண்ட்ரோல், ஓடிஜி, ஒயர்லெஸ் கனெக்ஷன். ஸோ ஒயர்லெஸ் கனெக்ஷனில் இது வந்து கேமராவோட ஒயர்லெஸ் கனெக்ஷன். வாய்ஸ் கண்ட்ரோல், ஓடிஜி, வீடியோ கம்ப்ரெஷன் இங்கே இருக்குது. சாரி, ஒயர்லெஸ் மைக். ஸோ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஎக்ஸு, ட்ரான்சிஷன், எல்இடி, வைப்ரேஷனு, ஆடியோ டு வீடியோ சிங்க்கு, லோக்கல் 32 பிட் ஃப்ளோட் ரெக்கார்டிங், டிரான்ஸ்மிட்டர். ஆல்ரெடி நம்ம டிஎக்ஸோடது இருக்குது. சாரி, அதை டிஎக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் ரெக்கார்ட் பட்டன் அன்டில் இண்டிகேட்டர் டர்ன்ஸ் சாலிட். அதே பேஜில் தான் வச்சுருக்கோம். லிங்க் ஆகுது. ஆக்சுவலாக பேரிங் மோடுன்னா ப்ளூ கலரில், ப்ளூ அண்ட் க்ரீனில் லிங்க் ஆகும்.
ஆக்சுவலாக வந்து ஏன் பேர் ஆகலை அப்படின்னா ஒரு ஃபிலிம்வேர் அப்டேட் வந்து ஒன்று பெண்டிங்கில் இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் நான் அப்டேட் பண்ணேன். ஆக்ஷன் கேமரா உங்களுக்கே தெரியும், ஆக்ஷன் கேமரா பழைசு. அந்த டைம் வந்து இருந்த மைக் வந்து 2. ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த பேரிங் ஏன் ஆகலை இல்லை ஷோவே ஆகலைன்னா இது ரீசன். ஸோ ஃபிலிம்வேர் அப்டேட் இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 0.1 01.6 01.06 0.0410. ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் பேரிங் பண்ணுறது காட்டுறேன். அப்டேட் சக்ஸஸ்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ டிவைஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ டிஜே கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மெமோ ஆப்பில் தான் நம்ம அப்டேட்ஸு எல்லாமே பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்டேட்டட்னு உங்களுக்கு க்ரீன் சிம்பிள் காட்டுது. ஸோ அப்டேட் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ப்ளூடூத் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, மறுபடியும் டிஎக்ஸ் தான் காட்டுது. கைஸ் இப்போ பாருங்கள், அப்டேட்க்கு அப்புறமா நம்மளுக்கு அப்டேட் முன்னாடி இந்த ஒரு மைக் தான் காட்டுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மினி மைக்கும் காட்டுது. பிளிங்க் ஆகுது. ஐயோ, இந்த 2 மைக்கில் போகாயிருது. ஒரு மெயின் மிஸ்டேக் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ரிசீவர் வந்து தேவையே கிடையாது. நம்ம மைக்கு மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ண போகிறோம். ரிசீவர் வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணும்போது தான் பண்ணணும். அப்போ அதை டேர்ன் ஆன் பண்ணு, லிங்க் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஆனில் தான் இருக்குது. ஸோ லிங்க் இப்போ நம்ம இப்போ பண்ணுவோம். கரெக்டுங்க. ப்ளூ வருதா, ப்ளூ அண்ட் க்ரீன். இதுதான் வந்து பேர் ஆகுதுன்றதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ பார்க்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஆஸ்மா ஆக்ஷனோட இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு மைக்கு தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, அதோடைய சார்ஜ் எவ்வளோன்றதும் இங்கே தெரியுது பாருங்கள், 60%. ஸோ வால்யூம் இப்போதைக்கு 50%ல் இருக்குது. எல்இடி ஆன் பண்ணியிருக்கு. லோ கட், ஆட்டோ பவர் ஆஃபு. ஸோ டிஎக்ஸோடைய வேர்ஷன் என்ன, டிரான்ஸ்மிட்டரோட வேர்ஷன் என்ன, இதெல்லாம் தெரியுது. சரி, இப்போ 2வது மைக்கையும் கனெக்ட் ஆகுமா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 மைக் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. பேர் ஆகிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போது என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஆஸ்மா ஆக்ஷனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மைக் தான் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ரிசீவர் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய மொபைலில் இல்லை ஓடிஜியில் நீங்கள் இந்த சி டைப்பை வச்சு அதுக்கு கேஸு, அதுக்கப்புறம் உங்களோட அந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். நீங்கள் இந்த மெமரி கார்டெலாம் போடுற ஸ்லாட் இருக்குல்ல, அதில் போய் போட்டு அப்படி பண்ணால் தான் உங்களால் 2 மைக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ப்ளூடூத்தில் உங்களால் ஒரு மைக்கு தான் ஆக்ஷன் கேமராவோட பண்ண முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். பிகாஸ் இது தான் நான் இப்போ பார்த்துருக்கீங்க அண்ட் ஆல்சோ நான் இது தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ எடுக்கிற ஆடியோ வந்து மைக் மூலியமாக தான் எடுக்கும். அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? செக் பண்ணலாம்.
ஸோ இன்னொன்று நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இது மைக் கனெக்ட் ஆச்சா இல்லையாப்பா அப்படின்னா, உங்களுக்கு அந்த லைட் சிம்பிளை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். லிங்க் பண்ணும்போது ப்ளூ அண்ட் க்ரீனில் வரும், அப்புறம் க்ரீன். அண்டு உங்களுக்கு கேமராவோட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மைக்கில் நீங்கள் பேசும்போது இந்த க்ரீன் சிம்பிள் வந்து நம்ம 50% வால்யூமில் வச்சுருக்கோம். இப்போது அது வந்து போகும். ஸோ இதை வச்சோம் மைக் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆட்டில் தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபோனில் இப்போ எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அவங்க கொடுத்த அந்த ஓடிஜி டைப் சி வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் கூட இது அப்படியே இருக்க இந்த மேக்னெட் பின்னை வந்து இங்கே ஓட்டுமான்னு பார்த்தேன். இல்லை, கிளிக் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நம்ம புஷ் பண்ணணும். ஓகேவா? இந்த டோரை நீங்கள் வச்சிருங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னை பாருங்கள், ஒரு 6 மேக்னெட்டிக் பின்ஸ் வருது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவர் மொபைலோட கனெக்ட் ஆகிடும். இது கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகேவா? ஒருத்தையில் என்ன பண்ண முடியல, அழுத்தி விட்டேங்க. ஓகேவா? இங்கே கேப் இருந்தது, அதை மட்டும் நான் அழுத்தி விட்டுருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறீங்க, மொபைலில் ஓடிஜி கனெக்ட் பண்ணிவிட்டு ரிசீவரை இந்த இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிளிப்பு, ஓகேங்களா, அதுக்கு இந்த பாத் மாதிரி இருக்குது கரெக்டாக, அதை போட்டிங்கன்னா ஓகேங்களா இது வரும். ஸோ இது நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ரெண்டுமே இருக்கட்டும். ஸோ ஓகே, ஜெமினியே சொல்லுவாங்க பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், அடாப்டர் போட்டாச்சு. சாம்சங் S24 அல்ட்ரா போட்டு கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இதில் கேமரா ஆப் போயிட்டு ஃபோனோட நேட்டிவ் கேமரா இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம் ரெக்கார்டிங்க்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ இது கனெக்ட் ஆகுறதுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம மைக் இப்போ ஒரு மைக்கு கனெக்ட் பண்ணுறோமா, 2 மைக் கனெக்ட் பண்ணுறோமா, அதே ஃபார்மேட்டு தாங்க. லிங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ 2மே லிங்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் லிங்க் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ளூ அண்ட் க்ரீன் வரும். இந்த ப்ளூ அண்ட் க்ரீனை வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ப்ளூ வந்துச்சுன்னா மட்டும்தான் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆல்ரெடி பாருங்கள், எனக்கு ஒரு மைக் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து இன்னும் ப்ளூ அண்ட் க்ரீனில் இருக்குது அப்படின்னா இன்னும் லிங்க் ஆகலை. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு மைக் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு 2 மைக்கு இப்படி பக்கத்தில் வைக்காதீங்க. உண்மையிலேயே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.